காலுக்காகத்துக்கு பேராசை வந்துச்சு. உடனே அது அந்த பைய வாங்கிக்கலான்னு முடிவெடுத்துச்சு. ஆகமே, இந்த பைய பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நானே இந்த பைய வாங்கிக்கிறேன். நாம நம்மளோட வீட்டுக்கு போலாம். இந்த விஷயத்த வெளியில வச்சு பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் பப்ளு காகத்தை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. பிறகு தான் மனைவி ராணி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. காலு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெக்லஸ் வாங்குறதுக்காக அந்த 1,00,000 ரூபாயும் சேமிச்சேன். நீங்க அதே கேக்குறீங்க, என்னால தரவே முடியாது. அட ராணி, இந்த புதே இருந்துச்சு. பிறகு பப்ளு காகமும் அந்த ஜூஸை சந்தோஷமா குடிச்சது. காகங்கள் அந்த பைய வாங்குறதுக்காக 1,00,000 ரூபாய் காசை பப்ளு கிட்ட கொடுத்துச்சு. காகங்களே, என்னால இந்த பைய தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாததுனாலதான் உங்களுக்கு இந்த பைய நான் குறைஞ்ச விலைக்கு தரேன் அப்படின்னு சொன்ன பப்ளு காகம் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, இனிமே இந்த காட்டுக்கு நம்ம தான் பெரிய பணக்காரங்க. நான் தான் இந்த பைய முதல்ல திறப்பேன். நீ கண்ணை மூடு, உனக்கு நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன். காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் காலுக்காகமும் அந்த பைய திறந்து பார்த்துச்சு. ஆனா அந்த பைக்குள்ள எரும மாட்டு சாணி தான் இருந்துச்சு. அதுல இருந்து கெட்ட நாத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ ராணி, நாம மோசம் போயிட்டோம். அந்த பப்ளுக்காக நம்மள ஏமாத்திடுச்சு. பையில வெறும் எரும மாட்டு சாணி தான் இருக்கு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு மொத்த